ஒரு ஆட்டம் போடு. ஓ மரியா ஓ மரியா ஓ மரியா ஓ மரியா. ஓ மீனாட்சி, என்னைக்கும் போல வியாபாரம் அமோகமா அமர்க்கலமா இருக்கணும்னு சொல்லி 7 மணியான வேண்டிக்க. எல்லாமே காலி ஆயிரணும், கல்லாவை தவிர. கோவிந்தா 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 கோவிந்தா. நிறுத்துங்கடா. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், என் கதைக்கு முன்னாடி வந்து கோவிந்தா போத்தாதீங்கடான்னு. இது திருப்பதி கோவிந்தா, எங்க வேணாலும் போடலாம். திருப்பதி போய் போத்தா அது பத்தி, இங்க வந்து போத்தா அது எனக்கு நத்தம். இனிமே என் கதை பக்கமே வரக்கூடாது, ஓதிடுங்க. சில்லறையா இருந்தா போடுங்க, உண்டியில போடுறோம். டேய், நாங்க திருப்பதிக்கு தான் போறோம், நாங்களே உண்டியில போடுறோம். போங்கடா, இதெல்லாம் கதை தப்புதுவேன். வெள்ளிக்கிழமையான கூழ் ஊத்துறாங்க, சனிக்கிழமையான கோவிந்தா போறாங்க. அவனுங்க ஒதுங்க. நான் காலேஜ் போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஐயோ, என் டாக்ஸி. ஓ, இது வேற பிளேஸ், பேலஸ். இன்னும் ஒரே ஸ்டெப் தான் டச் ஆகுறதுக்கு. அரண்மனையா இது? மியூசியம் மாதிரி இருக்கு. செத்த புலி, செத்த சிங்கம், பானை எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. உள்ள அரிசியை காணும். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். இந்த சென்டென்ஸ் ஸ்பெல்லிங் தெரியுமா? DHANGLKS. தேங்க்ஸ். உயிருள்ள ஒரு டாக்ஸியை வச்சு உனக்கு அவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கேன், அதுக்கு ஒரு தேங்க்ஸா சொன்னியா? இதுவே எங்க மெட்ராஸா இருந்தா எனக்கு கோயில் கட்டிருப்பாங்க, கஜா வந்து சாரா வாங்கி கொடுத்துருப்பா, மும்தாஜ் வந்து டான்ஸ் ஆடிருப்பா ஃப்ரீயா. நான் உன்னை டான்ஸ் ஆட சொல்றேன், ஒரு தேங்க்ஸ் தானே சொல்ல சொல்றேன். ஓ, குடிச்சிட்டு வந்துட்டேன்னு பயந்துட்டியா? இல்ல. அப்ப நான் குடிச்சதே வேஸ்டா போச்சே. பயந்தியா இல்லையா? ஆமா. அப்ப நாங்க என்ன ராட்சசனா? ராத்திரில வந்து ரேப் பண்ணுவோமா? டார்ச்சரா இருக்குல்ல? டார்ச்சர் தான். நேத்து வந்த கடங்காரனாது 7 பேர், நான் 7.5. 7.5னா புரியுதா? 7.5 நாட்டு சனி புடிச்சா விடவே விடாது. இந்த நாயை எப்படா வெளியில அனுப்புறேன் தானே பாக்குற. அப்ப என் டாக்ஸி வாங்கி கொடுத்துரு, நான் போயிடுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் இட்லி வாங்கி கொடு, எனக்கு பசிக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சோப்பு கொடு, நான் குளிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இது கொடு, நான் இந்த இது பண்ணணும். எல்லா இதுவும் பாத்ரூம்ல இருக்கு. நான் இங்க இருக்கும்போது அதெல்லாம் ஏன் அங்க இருக்கு? ஆமா, என்ன தேர்ட் பர்சன் நினைக்கிறியா? நாம இருக்கிறதே 2%. அதுல எப்படி நான் தேர்ட் பர்சன் ஆவேன்? கணக்கு தெரியுமா உனக்கு? சொந்த தலையில எப்படி மெதுவா அடிச்சுக்கிறாங்க? தேர்ட் பர்சன் ஆவேன், கணக்கு தெரியுமா உனக்கு? சொந்த தலையில எப்படி மெதுவா அடிச்சுக்கிறாங்க? அதாதா குதுத்தியா? நான் தீக்குன மதனும் பார்த்தேன் முதியதே. தடி வா, சாப்பிட்டதான். எதுக்குமா இதெல்லாம்? எனக்கு பசிக்கல. நதாக்குது, மனத்துக்கு தான் கவதை. வயது என்ன பண்ணுது பாவம். எதையும் மனத்தை வத்துக்காம ஆந்தோ மேல பார்த்து பொத்துட்டு சாப்பிட்டான். வாமா, நான் அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு போனோம், அந்த டாக்ஸியை கேட்டு வாங்கி கொடுக்கணும். அந்த எம்எல்ஏ என்ன தாப்புதாம அதனும் சொன்னாதா? நீ போய் ததையை வாதிக்கிட்டு வா, நான் எதான் எடுத்து வைக்கிறேன். போ. டிங் 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 டிங். நல்ல வேளை இத பாடம் பண்ணிட்டாங்க, இல்லனா இருக்கிற பசிக்கு. என்னது கொக்கு மேல சாம்பார் வாசனை? ஓ, டிங் 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 டிங். யார் நீ? வேலைக்காரியா? யாது, நான் வேதக்காதியா? தமையக்காதி. ஐயா இருக்கும் போது நான் தான் இந்த வீட்டுல தமையக்காதி. அப்பதான் இந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? உன் வாயில இருக்கிறத முழுங்கிட்டு பேசு, இல்லாட்டி துப்பிட்டு பேசு. ஏன் இப்படி சொதப்புதாங்கற? வாயில என்னாக்குது? ஒண்ணுமதியே பாது. ஆமா, ஒண்ணு இல்ல. அப்ப என்ன ப்ராப்ளம்? நீ இந்த இட்லி தான் சாப்பிடுறியா? ஆமா. அதான் உன் வாய் கெட்டு போயிருக்கு. என் பேத்து தான் இப்படி பார்த்து தூப்பதா பாதுவேன். பாது பதாக நதி கதையோதம் ஒதே ஒது பார்த்தேன் பார்த்தேன் பொதாவே நித்துன்னு தொன்னே கனவாய் ஓதி மதந்தே. போதும், நதாக்குதா? தாங்க முடியல. என்னம்மா, அவரை பார்க்கணுமா? இல்ல, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன விஷயமா? என் நிலைமை உங்களுக்கு தெரியாதது இல்ல. என் மேல நம்பிக்கை வச்சு காரை திருப்பி தர சொல்றீங்களா? எனக்கு அந்த அதிகாரமோ தைரியமோ இல்லம்மா. போல என்ன? எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு 3வது மனுஷனை எனக்காக கடன்காரன் ஆக்குறது நான் விரும்பலைங்க. தயவு செஞ்சு டாக்ஸி திருப்பி கொடுங்க. நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ. நானா வேண்டாங்கிறேன். சும்மா நம்பிக்கை மாதிரில வண்டி கொடுன்னு கேட்காத, அது நமக்கு பழக்கம் இல்லை.
அந்த ஓட்ட வண்டி நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். கரெக்டா சொன்னீங்க தலைவர். ஓட்ட வண்டி. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. உடம்புல 9 ஓட்ட இருக்கிற மனுஷனையே ஓட்ட மனுஷன் யாரும் சொல்றது கிடையாது. என் அம்மு நில்லு நான் நிக்கும், ஓடு நான் ஓடும், சொன்ன பேச்ச கேட்கும், ஒரு லவர் மாதிரி. அத புள்ளையா நினைச்சா புள்ள, பொண்டாட்டியா நினைச்சா பொண்டாட்டி, வீடா நினைச்சா வீடு. இப்ப என் வீட்டை தான் உங்ககிட்ட அடமானம் வச்சிருக்கேன். கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க. யாரா அவன் உள்ள விட்டது? நீங்க நிக்கிறீங்கன்னு பாக்குறேன் தலைவர். இல்லனா அவர் வேஷ்டியா ஊத்துருவியா? அவர் அசிங்கப்படுத்துருவியா? என்ன பேசுறான் பாருங்க. இந்த மாதிரி ஆள்லாம் நீங்க பின்னாடி வச்சிருந்தீங்க, பின்னாடி உங்களுக்கே பிரச்சனை. தேவார், உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. என் பணம் எனக்கு வரலன்னு வை, உன் வண்டியை கொடுத்துருவேன். ஏய், யாரு வண்டி? டேய், இந்த குடிக்க. டேய், நான் இங்க கூட பாத்துட்டு இருக்கீங்க. குடிக்க. போடா. வேண்டாம். டேய், நான் உங்க காரை எப்படியாவது மீட்டு கொடுத்துறேன். ப்ளீஸ். சாரிடா, என்ன தப்பா நினைக்காத. என்ன பண்றது? பொண்ணு, கண்ணீர், சென்டிமெண்ட்ஸ், இதனால கவர்மெண்டே கலைஞ்சு போயிடுது. நான் எந்த மூலைக்கு? அதுக்காக நீ என்ன சீப்பாவும் நினைக்காத. கூடி சீக்கிரமே நான் வந்து உன்னை கூட்டு போறேன். என்ன இந்த பாருமா, உன்னை நம்பி ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் அங்க வந்து ப்ளீஸ் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, புரியுதா? என்ன திருப்பி வண்டி கிடக்கு? முதல்ல வண்டியை திருப்பி கொடுக்கறத பாரு. வேணும், எனக்கு நல்லா வேணும். குப்பத்துல இருக்கும்போது ராஜாவா இருந்தேன். இந்த அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி பரதேசி ஆயிட்டேன். பரதேசி. உனக்கு என்ன பைத்தியமா? பணிப்பெண்ணே, ஒரு நல்ல ஃபிகர் இருந்தால் அழைத்து வா. நான் அந்தப்புறம் செல்ல வேண்டும். நைட் ஷோ. எதுக்கு இந்த Dress எடுத்த? இருந்த ஒரே Dress எடுத்து துவைச்சு காய போட்டிருக்கேன். நான் என்ன உங்கள மாதிரி ராஜ பரம்பரையா? அழுக்கான Dress எடுத்து அப்படியே போட்டுக்கிறதுக்கு? இந்த Dress பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நோ. நாங்க பரம்பரையா பாதுகாத்து வச்சிட்டு இருக்கிற Dress. ஆமா, Dress எல்லாம் பாதுகாத்து வைங்க. கோட்டையை கோட்டை விட்டுருங்க. நீ தேவையில்லாம பேசுற. நீதான் என்னை பேச வைக்கிறாய். முதல்ல அந்த Dress கழட்டு. ஓகே, நீ கொஞ்சம் அப்படி திரும்ப. நான் எதுக்கு திரும்பணும்? இந்த அசிங்கமான Dress கழட்டினா உள்ள என்னோட அழகான திருவுருவம் தெரியும். ஓகேயா? ஒரு பொண்ணு கிட்ட பேசுற பேச்சா அது? என்னங்கடா இது? பொம்பளைங்க நீங்க கழட்ட சொல்வீங்க, கழட்டினா என்ன ஆகும்? ஆம்பளைங்க நாங்க சொன்னா தப்பா? ஹச். வா, இதுக்குதான் இந்த துணி வச்சிருக்காங்களா? இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. உதவி செஞ்சதை மனசுல வச்சுட்டு தானே உன் இஷ்டத்துக்கு நீ நடக்கிற. உதவி செய்யும் போதெல்லாம் சைலண்டா இருக்கீங்க. அப்படி லேசா கொஞ்சம் உபத்திரவம் பண்ணோம்னா அப்படி ஓரமா ஒதுங்கி தூங்கிட்ட போயிடுறீங்க. வேணாமா, நமக்குள்ள ஃபீலிங்கே வேணாம். எனக்கு ரொம்ப அரிக்குது. என் டாக்ஸி என்ன கொடுத்துரு. நான் கண்டிப்பா திருப்பி தந்துருவேன். என்ன நம்பு. ஐயா, இந்த கப்சாலா நம்ம கிட்ட வேணாம். அன்னைக்கு அப்படிதான் காரை திருப்பி தரேன்னு அந்த ஆள்கிட்ட கூட்டு போய் ஃபைட் பண்ண வச்சிட்டேன். அன்னைக்கு நீ மட்டும் குறுக்க வரலன்னா ஐயா நேரம் ஜூட் மெட்ராஸ்க்கு காரோட எஸ்கேப் ஆயிருப்பேன். இப்ப என் Dress, என் ட்ரங்க் பட்டிலாம் அந்த கார் டிக்கில மாட்டிக்கிச்சு. முதல்ல என் காரை திருப்பி கொடு. அட்லீஸ்ட் அந்த டிக்கியா திருப்பி கொடு. நானும் ஸ்டைலா நிப்பேன் உன்ன மாதிரி. இங்க பாரு, எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவர் இப்ப ஊர்ல இல்ல. 10 நாள்ல வந்துருவாரு. அவர் வந்தோன்னு கால விழுந்தாது பணத்தை வாங்கி உன் காரை நான் திருப்பி கொடுத்துறேன். அந்த 10 நாளைக்கு நான் வெயிட்டிங் சார்ஜ் போடுவேன், பரவாயில்லையா? அது வரைக்கும் நான் என்ன வாசப்படியில வாட்ச்மேன் மாதிரி இருக்கிறதா? துளசி மாடம் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அங்க தாங்கிக்கோ. அங்க ஒரே துளசி நாத்தமா இருக்கும். இந்த Dress வேற ஏற்கனவே கப்படிக்குது. நான் போய் என்னுடைய ட்ரங்க் பெட்டி எடுத்து வந்துறேன். ஒரு நிமிஷம். அன்னைக்கு மாதிரி அவங்க கிட்ட எந்த தகராறும் பண்ண வேண்டாம். என்ன பார்த்தா தகராறு பண்ற ரவுடி பையன் மாதிரி இருக்கா? நான் அப்படி சொல்லல. பின்ன அவங்க தகராறு பண்ணுவாங்க, நான் பார்த்துட்டு சும்மா வர சோனி பையன் மாதிரி இருக்கா? தபார் 4 டயர் காரு, காரை சுத்தி டோருக்கு பின்னால டிக்கிக்குள்ள ட்ரங்க் பெட்டி எடுக்காம விட மாட்டேன். சோப்புக்கு வான்னு கூப்பிட்டு பேசாம நிக்கிற. என்ன விஷயம் சொல்லுப்ல? ஏயா, உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? ஏய், அத பத்தி ஏப்ல நீ கவலைப்படுற? அந்த கல்யாணம் சம்மதி காட்டி போறான். மதுரை வீரல பொம்மையை தூக்கிட்டு போன மாதிரி உன்னை அலேக்கா 100 கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண மாட்டேன். போய் யார் சொன்னா? ராஜா சொல்றான். எந்த நாட்டுக்கு சொல்லட்டுமா? வேணாப்பா, துண்டு தோள்ல தான் இருக்குமா? எவன் சொன்னா? எங்க வேணாலும் இருக்கலாமே. என்ன பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனைப்பா? என்ன? நான் அந்த பொண்ணை தூக்கி போய் தாலி கட்ட போறேன்னு சொன்னேனே, நீ அதை எதை வச்சு பொய்யுங்கிற? உன்னால முடியுமா அது? ஏன் முடியாது? ஆம்பளப்பா நானு. ஒரு டெஸ்ட் பண்ணுவோமா? எது ஆம்பளைங்கிறது? ஏய், சரி சொல் சொன்ன மறைக்காத. நீ என்ன வெயிட்டுமா? ஒரு 50 கிலோ இருப்பேங்க.
இல்ல புடவை இந்த கையில காலம் போட்டுக்கலாம் சேர்த்தானே. ஆமாங்க. நீ என்னையா வெயிட்? 40. 40ல 2 போச்சுன்னா 38. 38 கிலோ எடையுள்ள நீ 50 கிலோ எடையுள்ள அந்த பொண்ணை தூக்க முடியுமா? ஏது முதல்ல நீ ஒன்ன தூக்க முடியுமா? ரொம்ப உயரம் கூட வேணாம், அதோ இந்த அளவுக்கு உயரம் தூக்க முடியுமா? என்ன நானே தூக்க என்ன ஏய் நீ சொல்லுமா. முதல்ல அவர் சொன்னது செய்யா. ஏய் செய்யா. சரி தூக்கு. ரெடி. ஐயேசா. முடியல உன்னையே உன்னால தூக்க முடியல, நீ எப்படி அந்த பொண்ணை தூக்குவே? போய் தானே. ஏமா இப்படி ஒரு சோனகிரி நம்ப வந்திருக்கே, உன் வாழ்க்கை என்ன வருது? ஏயா உன்ன அட பாவி மனுஷா. பாவி மனுஷா. அறிவு கட்ட முண்டம். அறிவு கட்ட முண்டம். அட எடுத்துப்பா. திட்டுனா அந்த புள்ள தானா திட்டிட்டு போறோம். இடையில எடுத்து குடுக்குற வேலைய வச்சுக்கறா. நீயா திட்டுமா. அட பாவி, என்ன ஏமாத்த பாத்தியே. இங்க பாரு, என்னைக்கு உன்னை நீயே தூக்கி காட்டுறியோ அன்னைக்குதான் உனக்கும் எனக்கும் கல்யாணம். போயா. ஏப்ல அந்த ஆள் சொல்றான் இந்தாப்ல. அவனுக்கு இதே வேலை பிள்ளையா இல்லையே. இந்தா இத சின்ராஸ் வீட்ல கொண்டு போய் கொடுத்துரு. சீக்கிரம் போங்க. 2 பேரா போக வேண்டாம், ஒருத்தர் அடுப்படிக்கு போங்க, வேலை இருக்கு. ஒருத்தர் அடுப்படிக்கு போங்க, ஒருத்தர் ஐயா கிட்ட போய் தாவி வாங்கிட்டு வாங்க. எதுக்கு? டிக்கியை திறக்கணும். அதுக்கு அவர்தான் வரணும். ஐயா நானே திறப்பேங்க. ஒரு கொண்டு வச்சு கொடுங்களேன், அப்படி போட்டனா டக் டட்டாக். என்னங்க டேய் இவங்களையா என்னங்க இந்த மரியாதை எல்லாம் பேசுறாங்க உங்கள? அன்னைக்கு நான் ஐயா கிட்ட தரால் பண்றான், இன்னைக்கு அம்மா கிட்ட வந்து தரால் பண்ண வந்திருக்கான். ரெண்டு ரோடு பாத்து போறோம்டா. யார் வாடா? எதுக்கு அவனுக்கு அருவா? தூக்கி தோப்புல போட்டு கட்டி அவன் கணக்க தீத்துருவான். டேய் கையில வாள் இருக்கும்போதே இப்படி வாழ் வாழ்னு கத்துறீங்களே, இல்லனா என்ன பண்ணுவீங்க? போங்கடா. டிஷும் டிஷும் அப்படியே கொஞ்சம் பறக்கதான் பாத்துங்க. டேய் என்ன வேணும் உனக்கு? கடனை திருப்பி கொடுக்கும்போது காரை கொடு, இப்போதைக்கு டிக்கில இருக்க என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை கொடு. வண்டியில இருந்து தூக்கி போடுங்கடா. ஆ ஏன் இங்க வந்த? ஆ ஏன் இங்க வந்தியா? என்னம்மா அதுக்குள்ள மறந்துட்டேன். உயிரோட இருந்த உங்க அப்பா டெட் பாடி ஆனாரா, அந்த டெட் பாடியை டாக்ஸில எடுத்து நம்ம இங்க வந்தோமா. ஊருக்குள்ள வந்து உங்க கடங்காரன் என்ன பண்ணா, ஓம் பாடியை கொடுத்தாதான் உங்க அப்பா பாடி அனுப்புவேன்னு சொன்னான். அதுக்கு நான் என்ன பண்ணேன், என் டாக்ஸியை தானமா கொடுத்தேன். ஃபீலிங்ஸ். அதுக்கு நீ என்ன பண்ண, உன் அரண்மனையில எனக்கு ஒரு சின்ன ரூம் கொடுத்தேன். அந்த ரூமை இப்ப நான் அரண்மனையா மாத்துறதுக்கு என்னுடைய ரம்பா போட்டோ அதுல ஒட்டி ஆகணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் கம் வேணும். கம் இருக்குமா? COME கம் இருக்குமா? முதல்ல இங்க இருந்து வெளிய போ. விவரமா சொல்லுமா. வீட்டை விட்டு வெளியில போகணுமா இல்ல ஊரை விட்டு வெளியில போகணுமா? வீட்டை விட்டு வெளியில போனா எனக்கு கம்ம கொடு, ஊரை விட்டு வெளியில போனா எனக்கு காரை கொடு. கம்மா காரா? ஐயோ ஐயோவா? உனக்கு வேணா இது கேவலமா இருக்கலாம். ஆனா காலைல எழுந்திரிச்ச உடனே ரம்பா முகத்தை பார்த்து வணக்கம் தமிழகம் மாதிரி வணக்கம் ரம்பான்னு சொல்லுனா இந்த நாள் இனிய நாளா இருக்காது எனக்கு. கிச்சன்ல சாதம் இருக்கு, போய் எடுத்துக்கோ போ. சரி எடுத்துக்கிறேன் போ. துபார் வீட்டுக்குள்ள கிச்சன், கிச்சனுக்குள்ள அடுப்பு, அடுப்பு மேல பானை, பானைக்குள்ள சோறு, சோத்து மேல ரம்பா. ஓகே இங்க இருந்து போறியா? டூ மச். நீ ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப பிகு பண்ற. என் ரம்பா அப்படிலாம் கிடையாது. ட்ரெஸ்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே போட்டுக்கும் தெரியுமா? என்ன இது? அதித்தி பதுப்பு காய்கறி வதுது. எதுக்குமா இதெல்லாம்? அதித்தியில தோத்து பொங்கதாம், பதுப்புத தாம்பாது வைக்கதாம். காய்கறியில பொரியல் பண்ணலாம், அப்படித்தானே அத்தா? நீங்களாம் என் கூட இருக்கும்போது எனக்கு தைரியமா இருக்கு. ஓடி இருக்க எல்லாரும் ஓடி இருக்க எல்லாரும் ஓடி இருக்க எல்லாரும் ஓடி இருக்க எல்லாரும் ஓடி இருக்க டேய் எல்லாரும் ஓடி போயிருக்க. இது எங்க வீடுதா, நாங்க ஓத முடியாது, நீதான் ஓதணும். ஓது. எது ஓதவா? ஏத்தா எரிச்சல கிளப்பிட்டு இருக்க? பொண்ணு பிடிக்க வர்றாங்க. என்னதா நாய் புதிக்க வந்த மாதிரி சொல்லுதே, எந்த பையதா பொண்ணு புதிக்க வந்தது? எங்க அப்பா இருக்கானே அந்த பையன். அந்த வரம் பாரு, அந்த வரம் பாரு. ஓடுறா ஓடுறா. ஓது, நான் பாத்துக்குதேன். ஏய் பாத்ரூம் அங்க இருக்கு. இல்லப்பா ஒளிஞ்சிருக்க. ஏன் ஒளிஞ்சிருக்க? ஏப்பா நீ ஒரு நியாயம் சொல்லு. நியாயம்? என்னப்பா அநியாயமா இருக்கு? நான் சொல்ற நியாயம் எப்ப உனக்கு அநியாயமா கேக்குது? இல்லப்பா எங்க அப்பா அநியாயம் பெரிய அநியாயமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்போ அநியாயம் சின்ன அநியாயமா? எப்பா எங்க அப்பா வந்து உன்கிட்ட நான் எங்கன்னு கேட்டா நான் இல்லேன்னு சொல்லு. நீ இருக்கும்போது எப்படி இல்லைன்னு சொல்றது? என்ன பாக்கலேன்னு சொல்லு. பாத்துட்டே இருக்கும்போது எப்படா பாக்கலன்னு சொல்றது? போய் சொல்லுப்பா. யார பாத்திர போய் சொல்ற? ஹரிச்சந்திரன் போய் சொன்னாலும் சொல்லுவானே தவிர நான் சொல்ல மாட்டேன் தெரியுமா உனக்கு? நான் செத்துட்டேன்னு சொல்லுப்பா. நாளைக்கு பால் ஊத்தும்போது சொல்றேன், இப்ப நீ சாவு. ஆஹா விட்டா என்ன எப்பயும் கொண்டு அடக்கம் பண்ணிரு போல இருக்க. எப்பா நான் சொல்றத கேட்டுட்டு நீ பேசாம இருந்தா போதும். என்ன சரி இப்ப நான் யாரு? நானே சொல்றேன். அந்த ஜம்மீன் பொண்ணோட அழகன்னா என்னோட அழகன்னா நான் அழகு இல்ல, அசிங்கம் தான். அதத்தான் சொல்ல வந்தேன். ஏன் மூஞ்சிய கண்ணாடியில என்னாலேயே பார்க்க முடியலையே, பாவம் அந்த பொண்ணு என்னை எப்படி கண் கொண்டு பார்க்கும்? அப்படிப்பட்ட பிள்ளைய எங்க அப்பா எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். கல்யாணமா? அந்த நியாயத்தை தான் உங்ககிட்ட என் டாக்ஸி? என்னையா அது அக்குதமா? ஓன்னு வாழ்ந்த குடும்பம் இது. எத்தனை பேருக்கு தமிழ்நாதையா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பாது. பணம் காது இல்லைங்கிறதுக்காக யார் வந்தாலும் பொண்ணு கேட்டு வந்ததா?
ஒரு மத்து மரியாதையே கதையாதா? சோத்துக்கடம்மா சும்மா இரு. ஏன் ஏமா என் பையனை கட்டிக்க உனக்கு இஷ்டமா இல்லையா? சபாஷ். சீர்வரிசை தட்டு, தலை நிறைய பூ வச்ச பொம்பளைங்க, தோல்ல துண்டு போட்ட ஆம்பளைங்க, செட்டப் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பெருசு உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? அவங்கதான் கொது பேத்து போய் வந்துட்டுக்கிறாங்க, நீ அவங்க கிட்ட போய் பேத்துட்டியே. நான் எங்க பேத்துறேன்? 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லாட்டி ஊத்திட்டு போயிடும். நான் எதுக்கு ஒரு பணம் தரணும்? அந்த பொண்ணுக்கு நான் கடன் கொடுத்திருக்கேன். தம்பி என்ன இது, அனாதையா நிக்கிற பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கிறப்ப அதை நீயே கெடுத்துட போல இருக்க. இப்படி ஓவரா ஃபீல் பண்ணித்தான் மண்டை மைதானம் ஆயிடுச்சு. அவ்வளவு அக்கறை இருந்தா பணத்தை நீ கொடுப்பா, கல்யாணம் நடக்கட்டும். இப்ப நம்ம ஒரு சொத்து வாங்குறதா இருந்தா அந்த சொத்து மேல இருந்த கடனை அடைச்சிட்டு தானே அந்த சொத்தை வாங்குவோம். அந்த மாதிரி அந்த பொண்ணு மேல இருக்க கடனை அடைச்சிட்டு நீங்க கல்யாணம் பண்ணீங்க, இல்ல வளகாப்பே நடத்தீங்க. யார் வேணாம்னு சொன்னா? இப்ப நீ கடைசியா என்ன சொல்ற? முதல்ல கேட்டதுக்கு என்ன பதில் சொல்ல, இதுல கடைசியா வேற என்ன கேக்குறது? முதலும் கடைசியுமா கேக்குறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கு செட்டில் பண்ணாதான் இந்த வீட்டுல டும் 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 பிப்பி பிப்பி. இவ்வளவு பணம் கொடுத்து இந்த வீட்டுல பொண்ணு எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. சட்டையை மாட்டிட்டு கிளம்புங்க. எடுக்கடி. உங்களுக்கு என்ன தனியா வெத்தலை பாக்கு வச்சு சொல்லுவாங்களா? இருக்கிற வெத்தலை பாக்கு எடுத்து கிளம்புங்க. பழத்தை தோலோட சாப்பிடுங்க போங்க. அதாதா தம்பி, அன்னைக்கு உன் காதை குடுத்து காதா காது காது காரா காதை குடுத்து தின்னம்மா மானத்தை காப்பாத்தின. இன்னைக்கு கடனை கேத்து எல்லாத்தையும் விதத்திட்ட. நீ தின்னம்மாவுக்கு ரொம்ப உதவி பண்ண, உன்னை மதக்கவே முடியாது. என்ன நீங்க மதந்துதுங்க, ஆனா மதக்காம என் காத்த குதுங்க. ஏய் கிண்டல் பண்ண அடிப்பேன். அதையும் நீங்க அதித்து சொல்றீங்க. சி போக்கிது, நீங்க ஏதோ கெட்ட வார்த்தையில தித்தீங்க. போதா. ஏன் அழுகுற? கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னா? சுமாரான பொண்ணுக்கே இப்படிலாம் அசிங்கமான மாப்பிள்ள அமையக்கூடாது. உன்ன மாதிரி சூப்பரான அழகான பொண்ணுக்கு இப்படி அமையலாமா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ சாவுற வரைக்கும் செல்வியா செத்தாலும் சாவலாமே தவிர இப்படிப்பட்ட சாவுராக்கிகள்லாம் நீ பொண்டாட்டியா வாழவே கூடாது. ஏன் ரேஞ்சுக்கே நான் ரம்பாவெல்லாம் திங்க் பண்றேன். நீ ராயல் ஃபேமிலி, ராயல் பிளட், உனக்கெல்லாம் அஜித், அப்பாஸ், அரவிந்த் சாமி இந்த ரேஞ்சுக்குள்ள ஃபீல் பண்ணோம். அதை விட்டுட்டு ஏன் இப்படி ஃபீல் பண்ற? எங்க அந்த கர்ச்சீஃப்? உங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய கர்ச்சீஃப் இருக்கு இடுப்புல, தொடச்சுக்கோ. அடடா அடடா அடடா, ஒரு பொண்ணோட கண்ணீரை நிறுத்தி விட்டான் கார்மேகம். சபாஷ்டா. அடடா புடி 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 புடி. அம்மா மகா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, உன் கல்யாணத்தை அந்த ஒரே அசந்து போற மாதிரி நடத்தணும். எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம்ப்பா. கல்யாணம் பண்ணி என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கப்பா. நீ எதுக்கடி அப்பாவை பிரிச்சு போற? மாப்பிள்ளைய அரண்மனையிலே இருக்க வச்சிரு. அதெல்லாம் நாம சொல்லி கொடுக்கணுமே. பறிக்கும் பூவே, பூனெஞ்சே சரம் சரம்
சின்ன சின்ன பூவே சிரித்திருக்கும் பூவே சின்ன சின்ன பூவே சிரித்திருக்கும் பூவே மலை மேலே பூத்திருந்து மனதை பறிக்கும் பூவே வாங்க. என்னடி இது? நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளே வான்னு சொல்ற? இது உங்க வீடுதான். நான் சீக்கிரமா காலி பண்ணிட்டு போயிடுறேன். தெரிஞ்சா சரி. வாங்க சாமி, நம்ம வீடு தான். சுத்தி காட்டுறேன். வீடு இருக்கிற அமைப்புப்படி ஆபீஸ கிழக்கு பக்கமும் மிஷினை மேற்கு பக்கமும் வைங்க. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கட்டும். நல்லது. வாஸ்துக்கு நாள் குறிச்சிட்டீங்களா? ஒரு வைகாசி மாசம் 10ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அதுக்குள்ள வீட்டை காலி பண்ண சொல்றேன். இடிச்சிட்டு மில்லு கட்டணும். வீடு அப்படியே இருக்கட்டுமே, அதையே இடிக்கிறீங்க? ஏய், இது நம்ம வீடு, நம்ம இடம். என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லு. வா. யார்டி அவன்? மகாவோட கடன் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் டாக்ஸி கொடுத்திருக்கான்னு சொன்னாங்களே, இவனாதான் இருக்கும். பாருங்க, பருதாப்பட்டு காரை கொடுத்துட்டு பரதேசமே படுத்து கிடக்கான் பாவம். குளிச்சுட்டு வந்துடுறேன். தினமும் பாத்ரூம்ல தான் வாழ்றோம். இன்னைக்கே நம்ம அரண்மனையில குளிக்க கூடாது? குளிக்கலாமே. மகாராஜா ஏகப்பட்ட கட்டில கவுத்திருக்காரு. சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம்.
ஐயோ நான் இங்க இருக்கேன். ஓ என்னது? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பேரு கொலுசு. நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எதுக்கு இது? ஓ அந்த பக்கம் வந்து சொல்லணுமா? வெயிட், நேத்து மட்டும் இது உன் கால்ல இருந்திருந்தா நீ என்ன அப்படி ஒரு அழகான பச்சை கை குழந்தை மாதிரி பாத்திருப்பியா? எனக்கு எவ்வளவு ஃபீலிங் ஆயிடுச்சு தெரியுமா? ஃபீல் பண்ணாம போட்டுக்கமானே. நான் போட மாட்டேன். நீ இத போடாட்டி அடிக்கடி வந்து ஆ அப்படி சொல்லணும், நான் ஓ அப்படி சொல்லணும். எதுக்கு இந்த ஆவோலாம்? சிப்போ. சீப்போவா? எனக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு தெரியுமா? அதான் உங்களுக்கு எல்லாம் ஒரு ராஜகுமார் மாதிரி அரவிந்த் சாமி, அஜித், அப்பாஸ் இவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தா இந்த கொலுசை கழுத்துல கூட போட்டுக்குவீங்க. நாங்கெல்லாம் வாங்கி கொடுத்தா சீப்போ தான். இந்த பாருமா, கலரா இருக்கம் வாங்கி கொடுத்தாலும் சரி, கருப்பா இருக்கம் வாங்கி கொடுத்தாலும் சரி, கொலுசு கொலுசு தான், சத்தம் சங்கீதம் தான். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. ஓகே, என்னுடைய கற்பை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நானே போட்டுக்கிறேன். இந்த சத்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? காலை உதறன்னு அர்த்தம். இல்ல, ஐயா பேண்ட் போடுறாருன்னு அர்த்தம். ஜிகி 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 ஜிகி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாரோ என்ன விரட்டுறாங்கன்னு அர்த்தம் இல்ல, ஐயா அவசரமா பாத்ரூம் போறாருன்னு அர்த்தம். ஜிகி 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 ஜிகி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கே தெரியாது. அப்பா சபாஷ்டா. இது எதுக்கு தெரியுமா? ஒரு அழகான சிலையை சிரிக்க வச்சேன்ல, அதுக்கு. ஒரு பொய் சொன்னா இப்படியா நம்புறது? ஐயோ. சாப்பிட வந்தீங்களா? இல்ல, குளிக்க வந்தோம். நீங்க என்ன ஷேவ் பண்ண வந்தீங்களா? இல்ல, சாப்பிடத்தான் வந்தேன். அப்படியா? நீங்க மட்டும் ஹோட்டல்ல வந்து சாப்பிட வருவீங்க, நாங்க என்ன? உட்காருங்க. அப்புறம் மீசைக்கெல்லாம் இட்லி போட்டு வளர்க்குறீங்க போல இருக்கு. தம்பி, சாப்பிடுறீங்களா? நீங்க சாப்பிட்டதியா? ஏன் நாங்க தனியா வாங்கி சாப்பிட மாட்டோமா? நாங்க என்ன எச்சக்கல நாயா? நான் சாப்பிட்டுங்களா? இருங்க, ஐயரை கேட்டு சொல்றேன். ஐயர், என்ன சூரியா? ஆமா, நல்ல சூரி. அம்மா. யாது? அதாதா சின்னம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சொத்தி அனுப்புந்தா நானே வந்தது பண்ணே. நான் கோயம்புத்தூர் போறேம்மா. அப்பாவோட ஃப்ரெண்டு வந்துட்டாரா? பணம் கேட்க போறேன். கண்டிப்பா கிடைச்சிடும். கிடைச்ச உடனே அவர் வண்டியை நான் திருப்பி கொடுத்துருவேன். அப்படியா? அப்படியே தான். துத்து பத்ததான். அத உங்க தூய தமிழ்ல சொல்லுங்க. ததி ததி சும்மா இது. ஏம்மா, நான் வேணா கூத வதத்தா? பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். பத்ததுமா போயிட்டு வாங்க. சரிம்மா. யோ போதியா, போய் கழுவிட்டு வாயே இல்ல, காரை கழுவி ரெடியா வைங்க. 2 நாள்ல பணம் கிடைச்சிரும். வந்து காரை திருப்பிக்கிறான்னு அந்த வில்லன்ட்ட சொல்லுங்க. சாப்பிட விட மாட்டேன். எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா. இப்ப என்கிட்ட பணம் இல்ல. மனசு கஷ்டமா தான் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணும் வசதியா இல்ல. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். என்ன மன்னிச்சிருமா, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நான் எப்படி கடன்காரங்களுக்கு பதில் சொல்வேன்? கொஞ்சம் மனசு வைங்க. இவ்வளவு தூரம் நீ கேட்கணுமா? இருந்தா நான் செய்ய மாட்டேனா? எனக்கு உங்களை தவிர. தயவு செய்து புரிஞ்சுக்கம்மா. என்னங்க இது? கஷ்டம்னு சொல்லி வந்த பொண்ணுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதான் சோறு போட்டாச்சுல்ல, எதை நம்பி பணம் கொடுக்க சொல்ற? நாமா தனியா போற மாமே, புதுமை பண்ணு போல இருக்குது மாமே. தனிமையில இனிமை காண முடியாதுமா. கார்ல ஏறு, எல்லாரும் ஒண்ணா போலாம். வாமா. போடா. ஒரு பொண்ணை 4 பேர் கடத்துறது, அந்த நேரத்துல ஹீரோ வந்து அந்தரத்துல ஃபைட் பண்றது, இதெல்லாம் எனக்கு சினிமாவிலே பிடிக்காது. கடைசியில நானே என் வாழ்க்கையில பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. எல்லாம் உன்னாலதான். நீங்க எப்படி?
தனியாலாம் ஊருக்கு போக கூடாதுங்கிறது. வா ஏந்திரி. என்ன ஏந்திரிக்க முடியலையா? விடு நான் தூக்குறேன். இல்ல பரவாயில்ல. என்ன ஃபீலிங்கா? அப்ப சரி நீயே ஏந்திரி. முடியல அப்படியே இந்த புதரோரமா விட்டு போயிட்டேன்னா நல்ல இவ்வளவு உயரத்து நான் வந்து கடிக்கும். பரவாயில்லையா? தேங்க்ஸ். எதுக்கு? போற்ற வேலை பார்த்ததுக்கா? ஐயோ இது எதுக்கு? யாருமே எங்க அப்பாவை கொண்டு வராதப்போ நீதான் வந்த. யாருமே என் கடன் அடைக்க வராதப்போ நீதான் வந்த. இப்ப என் மனத்தை காப்பாத்த யாருமே வராதப்போ நீதான் வந்த. யாருக்குமே வராத உரிமை உனக்கு தான் வந்தது. யாருக்குமே வராத பரிதாபமும் உனக்கு தான் வந்தது. எங்கிருந்தோ வந்து எனக்காக இவ்வளவு செய்றீங்க. உனக்கு நான் என்ன பண்ண போறேன்? இவ்வளவு மேட்டரா நான் பண்ணிருக்கேன். எம்மா நான் ஏதோ சவாரி வந்தேன், சவாரிக்கு காசு கொடுக்க முடியாம நீ கஷ்டப்பட்ட, பேசஞ்சரே டிரைவர்ட்ட கைமாத்து வாங்குற மாதிரி நான் என் டாக்ஸி உனக்கு கைமாத்தா கொடுத்தேன். அவ்வளவுதான் நான் பண்ணேன். அதுக்கு போய் கண்ணெல்லாம் கலங்கி கை எடுத்து கும்பிட்டு ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு என்ன ஆக்குறீங்களே எம்மா. பேர் என்ன? அப்பா இப்போது கேட்டிய. ஆமா எதுக்கு? கூப்பிடத்தான். ஏன் கூப்பிடணும்? அப்படியே நீ கூப்பிடும்போது நான் இங்க இருக்க போறது இல்ல. நாளைக்கு நீ என் டாக்ஸி வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுல ரூட்ல போயிட போறேன். அப்புறம் எது கூப்பிடுறது? அப்படியே உனக்கு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா டாக்ஸின்னு கூப்பிட்டா நான் வரப்போறேன். நான் வராட்டியும் வேற ஏதாவது ஒரு டாக்ஸி வரப்போகுது. வரட்டா? பாதை எங்களோட இந்த பாதை காண்டல இது பாதை காண இதான்டா பாதை. என்ன போது பாதை பாதை காண்டல. டேய் ஓம்புரி, எத்தனை ரவுண்டு? அது எல்லையேந்திரி போய்க்கு இருக்கு. அதோட போகட்டும். ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆச்சு, ₹1 உசுரோட வீட்டுக்கு போக முடியாது. காசை வச்சுட்டு பாட்டில் எடுப்பா. அப்படியா? இந்த